ஹலோ கைஸ், என்னடா நீட் எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, ரிசல்ட்டே வரப்போகுது, இப்போ போயிட்டு ஒரு கீ டிஸ்கஷன் போட்டிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? நீட் 2024 பேப்பர் நான் பர்சனலாக அனலைஸ் பண்ண பிறகு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன். அந்த வீடியோவை இதை நான் பார்க்குறேன். ஸோ நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ், லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு இருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேப்பர். நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. காமனாக யோசிச்சு பாருங்கள். இந்த பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் ஃப்ரம் தி லாஸ்ட் 3 இயர்ஸ் 2022, 23 அண்ட் 24 பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளோட புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டாக தான் வந்திருக்கு. அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்காக இருக்கலாம், இல்லை என்சிஆர்டி புக்காக இருக்கலாம். இதை மேபி நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காக சில ப்ரூஃப் நான் காட்டுறேன். இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ஒரு 1-to-1 வீடியோவாக பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் எந்த விதமான விஷயத்தையும் மறைச்சு சொல்ல போகிறதில்ல. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நான் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட, சார் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுறது எனக்கு டைமே பத்தலை சார், ரொம்ப டைம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் தட். ஓகே, ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் எக்ஸாமை நீங்கள் ரொம்ப அழகாக டைம் மேனேஜ் பண்ணி எழுத முடியும். அதுக்கான ப்ரூஃபையும் நான் சொல்கிறேன். ஓகே, வித் நோ டைம் வில் கெட் இன் டு தி டாபிக். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. இந்த ஃபாலோயிங் சர்க்யூட் த ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல் ஏ அண்ட் பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன கான்செப்ட் தோணும் அப்படின்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். நீங்கள் கான்செப்டை கிளியராக படிச்சுட்டு போயிருந்தீங்க. 3rd சாப்டர், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை பார்த்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தோணும். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தோணும் என்ன பண்ணணும்? we know the balance of bridge condition. ஓகே, அப்போ அந்த பிரிட்ஜ் பேலன்சிங் கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா இந்த கொஸ்டினை வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பென் அண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ண வேண்டாம். வித்தின் செகண்ட்ஸ் உங்களால் மைண்ட்லேயே இந்த சம்ம போட்டு ஆன்சர் சொல்ல முடியும். இருக்கா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இட் வாஸ் அன் அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். ஓகே, அசர்ஷன் ரீசனிங் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஈவன் பயாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதனால நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்து இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃப்ரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசர்ஷனும் சரி ரீசனும் சரி நீங்கள் படிக்கிறப்போ ரீசனில் இந்த ஃபார்முலா ராங்காக இருக்குன்றது நீங்கள் படிக்கிறப்பே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா புக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்பே கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. பொட்டன்ஷியல் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V is equal to 1/4πε0 P cos theta by R². ஸோ எக்ஸ்ட்ராவில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபார்முலா நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் படித்த அடுத்த செகண்டே உங்களுக்கு ரீசன் தப்பு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ ரீசன் தப்புனா இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக வர முடியும்? ஒன்லி ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். அகைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக அதை கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் வெரி கிளியர் வித் தி ஃபார்முலாஸ், இந்த கொஸ்டினை உங்களால் வித்தின் செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிருக்க முடியும். மூணாவது கொஸ்டின், நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸில் நிறைய பேர் வந்து அப்பெண்டிக்ஸ் பக்கம் போகிறதே கிடையாது. அந்த அப்பெண்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், அப்பெண்டிக்ஸில் பேஜ் நம்பர் 323ல் we have a question. அந்த கொஷினோட சின்ன மாடிஃபிகேஷன் தான் இந்த கொஷின். ஓகே, அகைன் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அங்கே கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஓகே, 4th கொஷின். இது என்னோட ஃபேவரட் கொஷின் கூட சொல்லலாம். ஏன்னா புக்கில் நம்ம நார்மலாக கோத்ரூ பண்ணுறப்போ பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? we would have studied either in 2 marks or 3 marks. ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த லைன்ஸை நம்ம படிச்சிருப்போம். அந்த லைன் அப்படியே கட் பண்ணி they asked a question here. ஸோ ஒரு வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ரொம்ப தியரட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இங்கே புக்கில் இருக்கக்கூடிய நான் லைன்ஸை கொடுத்துருக்கேன். யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸில் பேஜ் நம்பர் 84ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணி ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, புக்கை நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதிருக்கலாமா? எவ்வளோ செகண்ட்ஸ் எழுதிருக்க முடியும்? வித்தின் 2-3 செகண்ட்ஸ் நம்மளால இந்த ஆன்சரை அனலைஸ் பண்ணி எழுதிருக்க முடியும். Going to the 5th question again, சோலார் செல்லை வச்சு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், செமிகண்டக்டர் சாப்டரில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்படியே நீட்டில் வந்துட்டு இருக்கு. அதில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக தப்பா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் சோலார் செல் IV characteristics lie on the 4th quadrant of a given graph. IV characteristics of a solar cell it is lying on the 4th quadrant தான். ஓகே, பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் கிடையாது. NCERT புக்கில் இது ஒரு கிராஃபாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 4th quadrant இருக்குன்றது நம்ம படிச்சிருப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, in a reverse bias PN junction diode the current measured is in microamps and is due to majority charge carriers கொடுத்துருக்காங்க. PN junction diode படிச்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பயாசிங்கும் சரி ரிவர்ஸ் பயாசிங்கும் சரி ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணினாலே தெரியும். ஃபார்வர்ட் பயாஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால
ரிவர்ஸ் பயஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால. அப்போ இந்த இடத்துல இந்த மெஜாரிட்டின்ற வேர்டே தப்பு. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஆப்ஷன் பி வந்து நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ எந்த ஆப்ஷன் வில் பி கெட்டிங் ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். எஸ், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் பி இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. அண்ட் 6th கொஸ்டின் பாருங்க, ஒரு டைரக்ட் ரிலேஷன் வச்சு வரக்கூடிய கிராஃப். ஓகே, புக்கில் நம்ம படிக்கக்கூடிய டைரக்ட் ரிலேஷன் வச்சு ரிலேஷனாக கேட்காம அதை அப்படியே கிராஃபிக்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு? டுவல் நேச்சர் சாப்டர்லேருந்து வந்திருக்கு. எப்பயுமே டுவல் நேச்சர் நம்ம கோத்ரூ பண்ணுறப்போ கிராஃப் ஃபார்ம்ஸ் நிறைய கோத்ரூ பண்ணணும். ஏன்னா டுவல் நேச்சரில் இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸ் வச்சு நம்மளால் கிராஃப் கேட்க முடியும். இன்டென்சிட்டி வர்சஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், மேபி ஃப்ரீக்வன்சி வர்சஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கிராஃப்ஸ், இம்பார்ட்டன்ட் கிராஃப் அந்த சாப்டர்ல இருக்கு. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் டுவல் நேச்சர்ல வந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். வெரி ஈஸி கொஸ்டின். நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் அகைன் யூஸ் பண்ணாமலே டைரெக்டாகவே பார்த்து சொல்லிட முடியும். பிகாஸ் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸையும் இஎம்எஃப்யூ ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. நீங்கள் நார்மலாக படிக்கிறப்பயே இது கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இந்த ஃபார்முலாவில் போட்டு வில் பி கிவிங் தி ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணணும், இல்லை கிர்ச்சாஃப் ரூல் அப்ளை பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க் சால்விங் பண்ணணும்னோ எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப டைரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டின், அகைன் a very favorite question. திரும்பவும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லைனை மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க. ஸோ நம்மளோட வே ஆப்டிக்ஸ் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லைன்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அகைன் ஸ்டேட் போர்ட் புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினையும் வித்தின் செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின் திஸ் இயர். ஓகே, இன்னும் ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டானை ரொம்ப அழகாக மாடிஃபை பண்ணி அதை அப்படியே ஒவ்வொரு பாயிண்டாக கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒன்றொன்னா கோத்ரூ பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷனை படிச்சிங்கனாலே தெரியும். ஃபோட்டான் பொசஸஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புக்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்போ ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்ன்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டானால எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் சரி எந்த ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இந்த இ பாயிண்ட் தப்பு இல்லையா? அப்போ இ தப்புனா இந்த டி ஆப்ஷன் அப்படியே போயிடும், இந்த 4th ஆப்ஷன் அப்படியே போயிடும். ஓகே, அப்போ மீதி இருக்கிற 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்ட்டு எலிமினேஷன் மெத்தட் மூலியமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மீதி இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். வெரி டெட் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகைன் வெரி டெட் ஈஸி. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவை ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போயிருந்தா நீங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போயிருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா NP/NS ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கறது VS to VP ரேஷியோ. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்ளை பண்ணி வித்தின் செகண்ட்ஸில் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். இந்த 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து வந்திருக்கு. அகைன் ரொம்ப ட்ரிக்கியாக ஒரு வேர்டை ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து எப்பயுமே நம்மளுக்கு வெறும் பொட்டென்ஷியலை பற்றி மட்டும் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நீங்களே கொஸ்டினை பாருங்க. A thin spherical shell is charged by some source. The potential difference between the 2 points C and P are shown in the figure. ஸோ நம்மளுக்கு ஒரு ஷெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்லில் 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, C and P. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அக்கார்டிங் டு காஸ் லா இன்சைட் தி ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும். ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருந்ததுன்னா கண்டிப்பாக பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்றத வித் ரெஸ்பெக்ட் டு த ரிலேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் வச்சு நம்மளால சொல்ல முடியும். அப்போ பாயிண்ட் சிலையும் சரி பாயிண்ட் பிலையும் சரி நம்மளுக்கு சேம் பொட்டென்ஷியல் தானே இருக்கும். சேம் பொட்டென்ஷியல் இருந்தால் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன? when you subtract two same values என்ன ஒரு ஆன்சர்? 0. இந்த பாயிண்ட்டை நீங்கள் சால்வே பண்ணாமல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ டேட்டாஸ் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, நீ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா வில் பி கெட்டிங் தி ஆன்சர். 13th கொஸ்டின். ஸோ மேக்னட்டிசம் சாப்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். புக்கில் நம்மளுக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அழகாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேப்லேஷனை நீங்கள் புக்கில் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். 14th கொஸ்டின். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அகைன் ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனை படிக்கிறப்போ இந்த 4th ஆப்ஷன் பாருங்க, தே ஆரிஜினேட் ஃப்ரம் சார்ஜஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்லேயே படிச்சிருக்கோம். எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஆக்சலரேட்டட் சார்ஜஸ்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஆக்சலரேட்டட் சார்ஜஸ். பட் கொஷினில் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு இருக்கிறதுனால நீங்களே யோசிச்சு பாருங்க, யூனிஃபார்மாக மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்சலேஷன் இருக்குமா? ஆக்சலேஷன் 0 தான் இல்லையா? நம்ம பேசிக்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன் 4 என்னது? தப்பு. ஏன்னா இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் நாட் கரெக்ட். 15th question again semiconductor plus some concepts of current electricity யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வச்சு கேட்டிருக்காங்க, அழகா பேலன்ஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். 16th question சொல்லவே வேண்டாம், டைரக்டா ஒரு லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஜிக் கேட்டும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் கேட். இங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்மளுக்கு பி காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளான ஒரு நாட் பேஸ்ட் சம்ம கேட்டிருக்காங்க. 17th question பார்த்தீங்கன்னா லென்ஸ் லாவை டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அகைன் பெண்ணை பேப்பர்ல வைக்கவே வேண்டாம், ஜஸ்ட் திங்கிங் மூலியமா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அகைன் 18th question பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட்டை ஸ்லோவா படிக்கிறப்பே தெரிஞ்சிடும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரலி பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டமும் நியூட்ரலா தான் இருக்குமே தவிர ஸ்டேபிளா இருக்குன்னு அவசியம் இல்லை. இது நம்ம கெமிஸ்ட்ரியோட பேசிக்லையும் படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்ற ஆப்ஷன் வெறும் ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ கைஸ், இப்போ இத்தனை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 18 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 18 கொஸ்டினுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை கொஸ்டினுக்கு நியூமரிக்கல்ஸ் வந்திருந்தது, எத்தனை கொஸ்டினுக்கு நம்ம பென் பேப்பர் தேவைப்பட்டிருக்கோம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த 18 கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போன ஒரு ஸ்டூடெண்டால வித்தின் 7 to 8 மினிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். 18 கொஸ்டின்ஸ் இன் 7 மினிட்ஸ். அப்போ எங்கிருந்து எனக்கு டைம் பத்தலை சார், பிசிக்ஸ் போறதுக்கு எனக்கு டைம் பத்தலைன்ற ஒரு பாயிண்ட் வருது. மேபி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. வித்தவுட் யூசிங் பென் அண்ட் பேப்பர் நம்மளால போட முடியும். அப்போ 20 to 25 கொஸ்டின்ஸ் என்னால வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் போட முடிகிற இடத்துல நம்மளுக்கு எப்படி டைம் பத்தலை, எப்படி வந்து மார்க்ஸ் வரலன்ற ஒரு கொஸ்டின்ஸ் எழும்புது, நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே தியரிட்டிக்கல் பேஸ்டும் கான்செப்டுவல் கிளாரிட்டியும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். இனிமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூமரிக்கல்ஸுமே ரொம்ப லென்த்தியான நியூமரிக்கல்ஸ் மாதிரி கிடையாது. when you go to the JEE எக்ஸாம்ஸ் நிறைய சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கு லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் நீட்டில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுலையுமே பார்த்தீங்கன்னா டைமோ இல்லை ரொம்ப லாங் ப்ராசஸோ இருக்காது. டேரெக்டாக ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்க டேட்டாஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், டேரெக்டாக ஆன்சரும் வந்துடும். ஓகே, ஸோ 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். பட் ரே ஆப்டிக்ஸில் இந்த இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா NCERT புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் கேட். ஸோ லாஜிக் கேட்ஸ் பொதுவாக பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பார்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த டைம் கேட்டிருக்க லாஜிக் கேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியும். எஸ், இந்த 21st கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு, சார் எனக்கு வந்து இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது, இந்த ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வே பண்ணியிருக்க வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க, சால்வ் பண்ணியிருக்க வேண்டாமா? ஆமாம், உண்மையாலுமே இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வே பண்ணியிருந்திருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா இதை உங்களால் ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். அதுவுமே ஆட்டம்ஸ் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு தான். ஸோ நம்ம புக்கை கோத்ரூ பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த டயக்ராமை பார்த்துருப்பீங்க. அந்த டயக்ராம் கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகே, அப்போ வேவ் சேஞ்ச் இன் எனர்ஜியும் வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6ல இருந்து ஒரு எலக்ட்ரான் 2ல விழுது இல்லையா, அதே மாதிரி 5ல இருந்து எலக்ட்ரான் 2ல விழுது. அப்போ எந்த இடத்துல அதிக எனர்ஜி சேஞ்ச் இருக்குன்னு பாருங்க. அப்போ அதிக எனர்ஜி சேஞ்ச் இருந்தால் அதுக்கு தான் லெஸர் வேவ் லென்த் இருக்கும். அதுபடி இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணியிருக்கலாம், ரைட்? அப்போது திரும்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஸோ 22nd கொஸ்டின். ஸோ 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அகைன் இது ரொம்ப டேரக்டாலாம் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் சில நாலேஜ். ஸோ அனாலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். 23rd கொஸ்டின் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then the gap between the plates. There is no current. Displacement current of magnitude equal to the I flowing in the same direction as I. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கையும் சரி இல்லை NCERT புக்கையும் நீங்கள் அழகாக ஒரு டைம் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேர்ட் டைரெக்டாகவே நம்ம புக்கில் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட டைரக்ஷன்
எக்ஸாக்டாக கண்டக்ஷன் கரண்ட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அகெயின் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப டைரெக்டாக ஒரு கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 24 கொஷின் அகெயின் ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஷின். ஸோ ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி. அகெயின் ப்ரொசீடிங்கும் நீங்களே பாருங்கள், ரொம்ப பெரிய ப்ரொசீடிங்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங்கை நீங்கள் வித்தின் ஃபியூ ஸ்டெப்ஸில் போடுற மாதிரி தான் இருக்கும். அகெயின் 25th கொஷின் பவர் பேஸ்டு கொஷின். அகெயின் நியூமரிக்கல் ஓரியன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபியூ ஆஃப் தி கொஷின்ஸ் நியூமரிக்கலாக இருக்கும், பட் எதுவுமே ரொம்ப லென்த்தியாக போகாது. டேரெக்டாக நம்ம ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். 26th கொஷின். இந்த 26th கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ ரே ஆப்டிக்ஸில் எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொஷின் வரும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் இல்லை டெலஸ்கோப்ல இருந்து. அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் புக்கை கோத்ரூ பண்ணுறப்போ இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா m = f0/fe, ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் டிவைட் பை தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐபீஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஃபார்முலா நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த கொஷனில் பாருங்க, அப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த் 140னும் ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் 5னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைட் பண்ண ஆன்சர் வரும் 28. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கும். ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நியூமரிக்கல்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட் கொஷின் 12th கேட்டிருக்கக்கூடிய லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கொஷின். நீங்கள் காமனாக படிக்கிறப்போ சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃபோட முடிவில் அதாவது 27 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த 27 கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 12th கேட்கப்பட்டிருந்த கொஷின்ஸ். நீங்களே சொல்லுங்கள், ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலனா கூட பேசிக்காக உங்களோட ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்க்காகவோ இல்லை என்சிஆர்டி போர்டு எக்ஸாம்க்காகவோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 கொஷின்ஸாவது உங்களால் எழுதியிருக்க முடியாது. 20 கொஷின்ஸ் அப்படின்றது 20 × 4 கிட்டத்தட்ட 80 மார்க்ஸ். நீங்கள் 11th படிக்காமல் வெறும் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வச்சு 80 மார்க்ஸ் உங்களால் ஃபிசிக்ஸில் எடுக்க முடியும் அப்படின்னா ஒய் கான்ட் யூ டேக் 180?